இஸ்ரவேல் நாட்டுல முதலாவது ஒரு ராஜா வந்தான். அவன் பேர் என்னது? சவுல். சவுல் முதல் ராஜா. அவனை யார் அபிஷேகித்தா? சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். சரி, சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணிட்டாப்பா. ஆண்டவர் அவனை அபிஷேகித்தாரா? ஆண்டவர் அவனை தொட்டாரா? தொட்டதுனாலதான் இந்த தீர்க்கதரிசிகள்லாம் அப்படி வரும் பொழுது இவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்ப ஆண்டவரும் அவனை தொட்டார், இவனும் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். இப்ப நீங்க கவனிக்கணும், நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு, அழகா போயிட்டு இருக்கு. ஒருத்தன் சொன்னா இவனா நம்மை ரட்சிக்க போறான் அப்படின்னு சொன்னா, இவனும் காது கேளாதவனா இருந்தான். ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க கூடாது. அவங்க குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க பாஸ்டர், நான் கவனிக்கவே. ஆனா அன்னைக்கு நைட்டு பொண்ணு நான் தூங்கல. ஏன் தூங்கல? என்னதான் பேசுனாங்களோ தெரியல. என்னைய பத்தி பேசுனாங்களா, என் குடும்பத்தை பத்தி பேசுனாங்களா, அந்த காரியம் நடந்திருக்குமோ அதை பத்தி பேசுனாங்களா, ஐயோ அவங்க பேசுறது வேற ஏதோ. இந்த அம்மா அன்னைக்கு விழிப்பு ஜபம் தான். விழிப்பு ஜபமா இருந்தா கூட சரின்னு சொல்லலாம். காது கேளாதவனாய் இருந்தான். அவனுக்குள்ளாக ஒரு அக்கினி வல்லமை இறங்கிச்சு. தீர்க்க தரிசனம் சொன்னான். அவன் எழும்பி போய் யுத்தம் பண்ணி அமலேக்கினை முறியடித்தான். இது வரைக்கும் ஓகே, அழகா போயிட்டு இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தை அவன் காத்துக்கிட்டான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுக்குள்ளாக தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்தது. யாரு பொல்லாத ஆவி அனுப்புனா? தேவன் அனுப்புவாரா? தேவன் பொல்லாத ஆவி அனுப்புவாரா? அனுப்பி இருக்கிறார். ஏன் அனுப்பி இருக்கிறார்? இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பொல்லாத ஆவி ஏன் அவன் வீட்டுக்குள், சரி அவனுடைய சரீரத்துக்குள் வந்தது என்றா, முதலாவது அவன் தனக்கென்று ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான். வெற்றி யார் கொடுக்கிறா? கர்த்தர். இவன் என்ன சொல்றான்? நான் வெற்றி அடைஞ்சேன்னு சொல்றான். ஆண்டவர் தான் ஜெயத்தை கொடுக்கிறவர் என்கிறதை மறந்து விட்டு, இந்த வெற்றி நான் சம்பாதித்த வெற்றி, அதற்கு அடையாளமா ஒரு பெரிய ஒரு ஸ்தம்பம். மாத்திரமல்ல, இவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ யுத்தத்துக்கு போபா, யுத்தம் எல்லாம் ஜெயமா மாறும், யுத்தம் நடத்து அப்படின்னு சாமுவேல் மூலமா சொல்லி விட்டாரு. இவன் யுத்தத்துல போன அவனுக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்தார். என்னன்னா, ஒன்னையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் கொன்று போடு. அங்க இருக்க ஆடு மாடு, அங்க இருக்கிற ஊர்வன நடப்பன மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனா, இந்த பையன் போய் என்ன செய்யறானா, அங்க நல்ல கொளுத்தவைகளை எல்லாம் தனக்குன்னு வச்சுக்கிட்டான். ஈனமானவையெல்லாம் கொன்று போட்டான். அது மாத்திரமல்ல, அந்த அமலேக்கியருடைய ராஜாவை ரொம்ப ஃப்ரெண்ட் பிடிச்சுக்கிட்டான். அமலேக்கியர் ராஜாவை கொன்று போட வேண்டியவன். ஏனென்றால் அவன் நிறைய பேருடைய பிள்ளைகள் கருவில் சுமந்து கொண்டிருக்கிறாள், கற்பனி என்று கூட அவங்க நினைக்காம வைத்த கீறி அவனையும் கொண்டு அந்த பிள்ளைகளையும் கொண்டவன். அவ்வளவு கொடூரவாதி அவன். அவன் செஞ்ச அக்கிரமம் அதிகமான அக்கிரமம். யுத்தத்துக்கு போறதுல சண்டையில நிறைய பேர் சாவாங்க, அது அல்ல அக்கிரமம். இவன் திடீர்னு வீட்டு ஊருக்குள்ள வருவான், அங்க இருக்கிற எல்லாரையும் கொல்லுவான். ஈவு இரக்கம் அற்ற ஒரு கொடூர மனிதனா இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ அவனை கொண்டு போடு, அவனை விட்டு வைக்காத. அவன் நிறைய பேரை வேதனைப்படுத்தினவன். சொல்லி அனுப்புனா அவனை முறியடிச்சுட்டான். முறியடிச்ச பிறகு அவனை பத்திரமா பிடிச்சு வச்சிருக்கான். நான் இனி உன்னை கொல்ல மாட்டேன், நீ சுகமா இரு அப்படின்னு சமாதானமா இருக்கிறான். அததான் சாமுவேல் சொல்றாரு, பலி செலுத்துகிறதை விட கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத பாவம் என்ன பாவம் தெரியுமா? அது ஒரு பிள்ளி சூனிய பாவத்துக்கு சமம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நல்லா கவனிங்க, பலி கொடுக்கிறதை பார்க்கிலும் கீழ்ப்படுகிறது உத்தமம். ஒரு மனுஷன் கீழ்ப்படியலனா என்ன பாவம் செய்யறானா, ரெண்டகம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டகம் பண்றதுனா என்னது? இப்ப ஒரு ஆள்கிட்ட போய் இதை செஞ்சுட்டு வான்னு சொல்றோம், அவங்க செய்யாம அவங்க செஞ்சது மாதிரி ஒரு காரியம் செய்யறாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ரெண்டகம், டபுள் ஆக்ட். ரெண்டகம் பண்றாங்க. இப்ப ஒரு தேவ பிள்ளை ரெண்டகம் பண்ணா என்ன பாஸ்டர் அப்படின்னா, அவர்களுக்கு விரோதமாகவே பில்லி சூனியம் பண்ணுகிறார்கள். ஒரு மனுஷன் சொல்றான், அதை கூட நீங்க கண்டுக்கிடாம விட்டுருங்க. ஆனா கண்டுக்கிடாம விட்டுட்டாலும் பிறகு கேட்கும்போது செஞ்சியா அப்படின்னு என்ன செய்யணும்? இல்ல நான் செய்யலன்னு சொல்லணும். இல்ல நான் செஞ்சேன் அப்படின்னு அங்க ஒரு வேஷம் போட்டா அங்க என்ன நடக்குது?
அங்க ரெண்டகம் வருது. இதே விதமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இது நீ செய்யணும்பா, இதுக்காக தான் நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன், இதுக்காக தான் நான் உன்னை அழைத்தேன், இதுக்காக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ இதை செய்யணும், உன்னை கொண்டு நான் இதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது நாம் அதை செய்யாமல் ஆண்டவர் என்ன சொல்றது, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் ரெண்டகம் பண்ணுகிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? நான் எனக்கு விரோதமாய் பில்லி சூனியம் பண்ணுகிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய பிள்ளைங்க மந்திரவாதத்தை தேடி போய் பில்லி சூனியம் பண்றது இல்ல. அந்த தைரியம் வராது. மற்றவங்க பண்ணுவாங்க, பண்றவங்க அழிஞ்சு போயிருவாங்க, அது வேற விஷயம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க துணிகரமா போய் மந்திரம் பண்ணவோ பில்லி சூனியம் பண்ணவோ போக மாட்டீங்க. ஆனா நீங்க ரெண்டகம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அந்த ரெண்டக பாவம் பில்லி சூனியம் பாவத்துக்கு சமம். இந்த பில்லி சூனியம் பாவம் என்றைக்கு இவன் பண்ணினானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு பொல்லாத ஆவி வந்தது.